அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம யூனிட் 3 அழகு யூனிட் 3 இருக்கு இல்லையா? சோ அதுல நம்ம மரபு பெயர்கள் நம்ம நிறைய பார்க்கணும். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சில விலங்குகள் பெயர் கொடுத்துட்டு ஆண் குரங்கா பெண் குரங்கா, அதாவது குரங்குல வந்து கடுவன் அப்படிங்கிறது ஆண் குரங்கு, மந்தி அப்படிங்கிறது பெண் குரங்கு. சோ இதை மாத்தி கொடுத்து கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்ல, மிச்சம் நிறைய விலங்குகள் பெயர் இருக்கு. நம்ம இதுல சில முக்கியமான ஒரு 16 பெயர் தான் பார்க்க போறோம். 16 விலங்குகளுக்கான ஆண் பெயர் என்ன, பெண் பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். மரபு பெயர்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சிலபஸ்ல நம்மளுக்கு கவர் ஆகுது. ஓகேவா? ஸ்கூல் புக்ல சில விஷயங்கள் கவர் ஆகும். அது இல்லாம சில அவுட் சோர்ஸும் நம்ம சேர்த்து தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிளா தான் இருக்கும். அவ்வளவு டஃபாலாம் இருக்காது. ஜஸ்ட் கேளுங்க. அதே போதுமான அளவு. உங்க நோட்ஸ்ல வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்னா எழுதி வச்சுக்கிறது இன்னும் பெரிய பெட்டரா இருக்கும். ஓகேவா? சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து நிறைய நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆண் பெண். ஓகேவா? ஆண் பெண்ணுக்கான மரபு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த பக்கம் பிராணி அப்படிங்கிறது வந்து விலங்குகள் நேம் வந்து அதிகமா கொடுத்துருப்பேன். இந்த பக்கம் ஆண் பெயர்கள், இந்த பக்கம் பெண் பெயர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சிங்கத்துக்கு பார்க்கலாம். ஏறு அப்படின்னா ஆண் சிங்கம். ஏறு அப்படிங்கிறது வந்து ஆண் சிங்கத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? பெட்டை அப்படிங்கிறது வந்து பெண் சிங்கம். மோஸ்ட்லி இந்த பெட்டை அப்படிங்கிறது வந்து உமனா தான் சொல்லுவோம் பெட்டை அப்படின்னு. சோ ஈஸியா நம்ம ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? அடுத்து நரிக்கு பாருங்க. ஓரி அப்படின்னா ஆண் நரி. ஓரி அப்படின்னா ஆண் நரி. பாட்டி அப்படின்னா பெண் நரி. பாட்டி அப்படிங்கிறது என்ன? பெண் நரியை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அதே மாதிரி குதிரைக்கு பாருங்க. குண்டு அப்படின்னா ஆண் குதிரை. குண்டு மீன்ஸ் ஆண் குதிரைக்கு சொல்லக்கூடிய ஒரு மரபு பெயர். பெட்டை அல்லது வடவை. சோ இந்த ரெண்டு பெயருமே வந்து நம்ம குதிரையை தான் நம்ம சொல்றோம். அதுவும் மோஸ்ட்லி பெண் குதிரையை நம்ம பெட்டை அப்படின்னா வடவை அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ சொன்னா ஆல்ரெடி சிங்கத்துக்கும் பெட்டைன்னு சொல்றாங்க, குதிரைக்கும் பெட்டை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஆடுக்கு வந்து கெடா அப்படின்னா ஆண் ஆடு, மரி அப்படின்னா பெண் ஆடு. ஓகேவா? சோ ஆட்டு கெடா சண்டைலாம் இருக்கும் இல்லையா? சோ அதை நம்ம ஈஸியா நம்ம ஆண் ஆடு அப்படின்னு சொல்ல முடியும். மரி அப்படின்னா பெண் ஆடு. ஓகேவா? குரங்கு அப்படின்னா கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. இதை நம்ம ஈஸியா வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஸ்கூல் போர்டு இது இருக்கு. ஓகேவா? சோ மாடுக்கு பாருங்க, காளை, எருது, ஏறு. இது மூணுமே வந்து எதை குறிக்கக்கூடியதுன்னா ஆண். அதாவது காளை ஏறு தழுவுது இல்லையா? ஜல்லிக்கட்டுல வந்து ஆண் மாடை தான் விடுவாங்க ஜல்லிக்கட்டுக்கு. அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து நிலத்தை உழுகுறதுமே வந்து காளை மாடுகள் தான் நிலத்தை உழுகும். ஓகேவா? சோ இது வந்து மாடு அப்படியே ஈஸியா ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேவா? நகு அப்படின்னா பசு. பசு அப்படின்னா மோஸ்ட்லி பெண். ஈஸியா ஃபைன் பண்ணிடலாம். நகு அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஈஸியா வந்து எக்ஸ்ட்ரா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? யானைக்கு பாருங்க, களிறு அப்படின்னா ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை. ஓகேவா? சோ அடுத்து கோழிக்கு பாருங்க, சேவல். ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. அதே இது பாருங்க, பேடு. சேவல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆண் அப்படின்னு சொல்லி தெரியும். பேடு அப்படின்னா கோழி. ஓகேவா? பேடு அப்படின்னு என்ன? கோழி நம்ம சொல்றோம். ஓகேவா? மானுக்கு பாருங்க, கலைமான். நம்ம சொல்றோம் இல்லையா? கலைமான் அப்படிங்கிறது ஆண் மான். அதே பிணை அப்படின்னா பெண் மான். ஓகேவா? சோ இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன வார்த்தையில மிஸ்டேக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ மயிலுக்கு பாருங்க, போத்து அப்படின்னா ஆண் மயில், அழகு அப்படின்னா பெண் மயில். அந்த லா ரொம்ப முக்கியம். நகர லா வந்திருக்கு. ஓகேவா? சோ லா வந்துச்சு அப்படின்னா பெண் மயில் அழகுனா, இந்த போத்து அப்படின்னா ஆண் மயில் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? புலிக்கும் பாருங்க, போத்துன்னு தான் சொல்றாங்க. போத்து அப்படின்னா ஆண் புலி, பிணை அப்படின்னா பெண் புலி. அதே பிணை பாருங்க, பிணை அப்படிங்கிறது பெண் மானையும் குறிக்குது. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து நண்டுக்கு வந்து பாருங்க, அளவன் அப்படின்னா ஆண் நண்டு, பெட்டை அப்படின்னா பெண் நண்டு. ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? சிங்கத்துக்கு நம்ம பெட்டைன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி பாருங்க, குதிரைக்கும் நம்ம பெட்டைன்னு சொல்றோம். அதே மாதிரி இங்கேயும் நண்டுக்கு வந்து பெட்டை. பெட்டை அப்படின்னா என்னது? பெண் நண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ பன்றிக்கு பாருங்க, ஒருத்தல், ஏறு. இந்த ரெண்டு பேருமே வந்து பன்றியை வந்து குறிக்குது. அதுவும் ஆண் பன்றியை குறிக்கக்கூடிய பெயரா இருக்குது. ஓகேவா? பிணை அப்படின்னா பெண் பன்றி. ஓகேவா? சோ மொத்தம் புலிக்கு, பன்றிக்கு, மானுக்கு இது மூணுத்துக்குமே வந்து பிணை அப்படின்னு சொல்றாங்க. பெண் சம்பந்த விலங்குகளுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஓகேவா? சோ அடுத்து பார்க்கலாம். பூனைக்கு பாருங்க, பூனைக்கு கடுவன் அப்படின்னா ஆண் பூனை, பெட்டை அப்படின்னா பெண் பூனை. இது எல்லாத்துக்கும் பெட்டை பெட்டைன்னு இருக்கு பாருங்க. மறை கரடி அப்படின்னா ஒருத்தல் அப்படின்னா மறை. மறை மீன்ஸ் மானுன்னு நம்ம சொல்லலாம். கரடி மேக்ஸிமம் கரடி எடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ கரடிக்கு எப்படி சொல்றோம் அப்படின்னா ஒருத்தல் அப்படின்னா ஆண் கரடி, பெட்டை அப்படின்னா என்னது? பெண் கரடி. சோ எல்லாத்துக்கும் பெட்டை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா விலங்கும் மேக்ஸிமம் பெட்டை அப்படின்னு தான் வருது. ஓகேவா? சோ நாய்க்கு பாருங்க, கடுவன் அப்படின்னா ஆண் நாய், பெட்டை அப்படின்னா பெண் நாய். சோ இது வரைக்கும் உங்களுக்கு கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். சோ இதுல வந்து பாருங்க, பூனைக்கும் நம்ம கடுவன் தான் சொல்றோம், ஆண் பூனைய. அதே மாதிரி நாய்க்கும் நம்ம ஆண் நாயை நம்ம கடுவன் தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி மரபு பெயர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ மொத்தம் நம்ம 16 பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதுதான், கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. சோ இந்த மாதிரி மரபு பெயர்கள் நீங்க கண்டிப்பா படிச்சிருக்கணும். லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்லயும் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. முடியாதது